வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். எனக்கு ஒரு சகோதரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 369, 555, 333 நீங்கள் சொல்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் எதிர்பார்த்த பணம் வரலையே, ஏன்? ஈர்ப்பு விதி ரகசியங்களை பண்ணிகிட்ருக்கீங்க, சரியாக பண்ணுறீங்களா? பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? நம்ம சரியாக பண்ணலைன்னா பிரபஞ்சம் நம்மளை வச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் விஷயம், உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கா? டாக்டர் போனோன்னே கேட்பார்ல, அந்த மாதிரி நான் சில கேள்விகள் கேட்குறேன். லிமிட்டிங் பிலீஃப் சிஸ்டம் இருக்கா? வாழ்க்கையில் எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பண்ண முடியும், அந்த மாதிரி இந்த 2 கேள்விக்கு வித்தியாசம் இருக்குது. இதுதான் என்னால் பண்ண முடியும், எது வேணால் உங்களால் பண்ண முடியும். சரியா? அந்த லிமிட்டிங் பிலீஃப் இருக்கா? என்ன வேணால் பண்ணுவேன், நினச்ச காசை சம்பாதிப்பேன், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கா? அல்லது ஏற்கனவே நீங்கள் லிமிட்டிங் பிலீஃபில், அதாவது எனக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், விரலுக்கேற்ற வீக்க வேணும், அகல கால் வைக்கக்கூடாதுன்னு அறிவாளிங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கீங்களா? ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸாக நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்களா? பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா துளைகள் ஓப்பன் ஆகணும். இந்த மைண்டோட துளைகள் ஓப்பன் ஆகணும், அந்த போர்ஷஸ் ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் பண்ணுறீங்களா? அது எப்படி? அதற்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் 369 பண்ணுறீங்க, 555 பண்ணுறீங்க, 333 பண்ணுறீங்க, எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒன்று பண்ணுங்கள். இதெல்லாம் எந்த நேரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஒரு ட்ரைனிங்கில் இருக்கோம், லைவ் ட்ரைனிங்கில். அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் வாங்க, அதை ஒரு 21 நாள் அட்டன் பண்ணுங்கள். அதிகாலை 4லேருந்து 5 மணி வரைக்கும் வந்து நாங்கள் பண்ணுறோம். 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பண்ணுறோம். யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்களும் எங்களோட அந்த இலவச பயிற்சியில் இணையலாம். சரியா? அப்போ பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது நீங்கள் பண்ணுங்கள். 369 பண்ணுறீங்க, எந்த நேரத்தில் பண்ணுறீங்க? 555 பண்ணுறீங்க, எந்த நேரத்தில் பண்ணுறீங்க? இது மாதிரிலாம் இருக்குது. நேரம் காலம் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்கிறாங்க பிரபஞ்சம் வந்து 24 ஹவர்ஸும் வேலை செய்யுது. நான் சொல்கிறேன், அதிகாலை எழுந்துச்சி உட்காந்து செஞ்சு பாருங்கள். இதே டைலாக காலைல சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். சரியா? சரி, பணத்தை ஈர்ப்பது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, அதை உடைக்கணும் முதல்ல. சரியா? ஒருவேளை நீங்கள் மனசுக்குள்ளே என்னால் முடியாது, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில நேரங்கள் டயர்டாகிடுவோம். அது மாதிரி இருக்காதீங்க. பிரபஞ்சத்துக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் தெரியுமா? இன்ட்டு 20 டைம்ஸ் எல்லாம் தெரியும். E3 கொண்டு சக்ஸஸ் நான் சொல்கிறேன். எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், எந்தூசியாசம், அதை கொண்டு வாங்க. அவ்வளோதான். சரியா? நீ எனர்ஜியாக நினைங்க, என்னால் எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த எவ்வளோ வேணாம் அப்படின்றது எவ்வளவு, அதை முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரியா? இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவாக மாறுறதுக்கும் இந்த நெகட்டிவ் செல்ஃப் பிலீஃப்ல லிமிட்டிங் செல்ஃப் பிலீவ் இதெல்லாம் உடச்சி எறிகிறதுக்கும் சுய கட்டளைகளை டெய்லி நீங்கள் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இலவச சுய கட்டளைகளை தினந்தோறும் 4 மணிக்கு நான் தந்துகிட்டு இருக்கேன். அதை பயன்படுத்தி பாருங்கள். பணம் தானே வரலன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம 2-3 விஷயங்கள் கேட்கலாம். உங்களுடைய சேலஞ்சஸ், ஒன்று ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு. உங்களுடைய சேலஞ்ச் வந்து பணம் தான் அப்படின்னா, அதை மாற்றுவதற்கு, பணத்தை ஈர்ப்பதற்கு, உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கு பாசிட்டிவான அஃபர்மேஷன் நான் சொல்லித்தரேன். சுய கட்டளைகள் டெய்லி சொல்லித்தரேன். அதை நீங்கள் பண்ணுங்கள். சரியா? ஒரு அழகான ஒரு பணக்கட்டளை இருக்குது. நான் ஒரு பணகாந்தம் அப்படின்னு ஆரம்பிப்பேன். சரியா? பணகாந்தம்னா என்ன? பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம். இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதிகாலையில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாசிட்டிவ் ஆகிறோம். எண்ணம், சொல், செயல், இது எல்லாத்தையுமே இந்த சுயக்கட்டளைகள் மாற்றுது. சுயக்கட்டளைகள்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகள். ஒரே வேர்டை அல்லது ஒரே வேர்டிங்ஸை திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மளோட மைண்டாரா பாடியாரா மாறுது. அதை நாளையிலிருந்து நீங்கள் 21 நாள் கடைபிடிங்க எங்களோட சேர்ந்து. 2வது விஷயம், பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ண கற்றுக்கணும். காட்சிப்படுத்தல் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? எப்படி பண்ணணும்? வெறுமனே எழுதிட்டே இருந்தால் பணம் வந்துடுமா? வராது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எங்கேருந்து பணம் உங்களுக்கு ஈர்க்கப்படுதுன்னு யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கட்டடம் கட்டுறாங்க, வானத்தை நோக்கி இருக்குது, மிகப்பெரிய புஜ் கலிஃபா மாதிரி வச்சுப்போம். அதை எங்கே கட்டுறாங்க? முதல்ல மைண்டில் கட்டுறாங்க, அதாவது பேப்பராக மாற்றுறாங்க. அடுத்தது அது வந்து ஒரு கட்டடமாக உருவாரி நிற்கிது, பிரமிக்க வைக்குது. இதுதான் எல்லாமே. ஒரு பெரிய படம், மிகப்பெரிய படம், மிகப்பெரிய பட்ஜெட் படம், ஒரு ஹாலிவுட் மூவி பேப்பரில் ஆரம்பிக்குது. ஒருத்தரோட எண்ணங்கள் ஆரம்பிக்குது, அது பேப்பராக ஸ்கிரிப்டுக்கு வருது, ஸ்கிரிப்ட் வந்து படமாக மாறுது, அது உலகம் ஃபுல்லாக ஓடி லாபத்தை கொடுக்குது. இது மாதிரி தான். இப்போ நாம் என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே இன் அண்ட் அவுட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மனசுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ப்ராஜெக்டை நினைக்கிறோமா,
நம்ம ஏன் பணத்தை ஈர்க்கிறத நினைக்கணும்? அதை ஏன் ஒரு ஆப்ஜெக்டாக வைக்கக்கூடாது? பணம்ன்றது ஒரு பொருள்னு வச்சுப்போம். ஏன் ஒரு வீடு வாங்குவேன் அப்படின்னும் போது வீடு வாங்குறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். கார் வாங்குவேன், காரை நினைக்கும் போது அது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட், அது மைண்டில் பதியும். ஒரு இமேஜோ வீடியோவோ பார்க்க முடியும், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ண முடியும். சரியா? அப்போ வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வந்து நீங்கள் வந்து சாம்பிள் ஹோம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். மாடல் ஹோம்ஸ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுங்க, செல்ஃபி எடுங்க, அதை வந்து ஸ்மெல் பண்ணுங்கள், காரை ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் போங்க. இதெல்லாம் பண்ணும்போது வீடோ காரோ நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அது வரணும், நமக்கு பணம் வேணும். அப்போ பணன்றதை நினைக்கிறத விட ஒரு வீடியோ காரையோ அல்லது ஃபாரின் ட்ரிப்பையோ நினைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை மனசுக்குள்ளே நினைங்க. இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்றது ஒரு ப்ராஜெக்ட்னு புரிஞ்சிங்க. அது வந்து ஒரு டெக்னிக்ஸ் இல்லை, அது ஒரு ப்ராஜெக்ட். அதை நம்ம சரியாக பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? என்னென்ன விஷயங்கள் அட்ராக்ட் ஆகணும்னு நினச்சோமோ, இப்போ நீங்கள் பணத்தை நினச்சிங்க, நான் பொருளாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ நீங்கள் மைண்டுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அது பொருளாக மாறப்போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு தான் நம்ம விஷுவலைசிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த பணமும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஆசைகளும் எங்கே ஆரம்பிக்குது? மைண்ட் செட்டில் ஆரம்பிக்குது. அதை திரும்ப திரும்ப, சரியா, திரும்ப திரும்ப நம்ம நினைக்கும் போது அதை நடக்க ஆரம்பிக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நிறைய பேர் பிஸ்னஸை யோசிப்பாங்க, டர்ன் ஓவரை யோசிப்பாங்க, ப்ராஃபிட்டை யோசிப்பாங்களா? எப்பயுமே ஃபினான்ஸை எடுத்துக்கிட்டால் ப்ராஃபிட்டை யோசிக்கணும். எனக்கு இதில் என்ன கிடைக்கும்னு யோசிக்கணும். அந்த கால்குலேட்டிவ் மைண்ட் இருந்தால் தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். அதுபோல தான் நீங்கள் காட்சிப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களுடைய இலக்கு என்னவோ, இப்போ நான் வந்து பணத்தை வீடாக மாற்றிட்டேன், பணத்தை வந்து காராக மாற்றிட்டேன், பணத்தை ஒரு ஃபாரின் ட்ரிப்பை மாற்றிட்டேன். சிங்கப்பூர் போனால் எப்படி இருக்கும்? அதை என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே உங்கள் ஃபேமிலியோட போனால் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரிப் எப்படி இருக்கும்? அதில் போகும்போது எப்படி இருக்கும்? அது டேக் ஆஃப் ஆகும்போது எப்படி இருக்கும்? லேண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்? அந்த ஏர்போர்ட்டை, சிங்கப்பூர் ஏர்போர்ட், மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அங்கே போய் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும், வந்து வேறு மாதிரி இருக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே நேசிக்கும் போது, ரசிக்கும் போது அது ஒரு நாள் உண்மையாகும். உங்களுடைய இலக்கு வந்து அடையணும். உங்கள் இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷுவலைஸ் பண்ணணும். அதை அதிகாலையில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எப்பயுமே உங்களுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குல்ல, அந்த பவர் தான் மோட்டிவேஷனாக மாறுது, புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு உங்களை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், காட்சிப்படுத்தி பாருங்கள். இந்த பவர்ஃபுல் சோர்ஸ் உங்களோட மைண்டு தான். அந்த பவர்ஃபுல் சோர்ஸ்லேருந்து ஒரு அட்டகாசமான ஒரு மோட்டிவேஷனை வெளியில் எடுத்து புஷ் பண்ணுறீங்க உங்களோட இலக்கை அடையிறதுக்கு. இது என்ன ஆகும்னா, அந்த புஷ்ஷிங் ஃபேக்டர் வந்து எது தடைகளாக இருக்கோ அதெல்லாம் உடச்செறிஞ்சிடும். அதனால் விஷுவலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை பார்க்குறீங்க, இதை வாங்குவோன்னு நினைக்கிறீங்க, அதை மாற்றி யோசிங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைங்க. சரியா? ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் நினச்சிட்டே இருக்க வேண்டியதான். சரி, வீட்டை வாங்கிட்டீங்கன்னு நினைங்க. வீட்டை வாங்கிட்டீங்க, இன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. நீங்களும் உங்கள் ஒய்ஃப் வரீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கீங்க, உங்கள் குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அப்போ எல்லோரும் இன்வைட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டை முத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சீரியல் லைட்லாம் போட்டு வேறு மாதிரி இருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கும்போது கெத்தாக நீங்கள் சொல்லுவீங்கல்ல. ஒரு போர்ஷனான இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, கிஃப்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கெத்தாக இருக்கும். முதல்ல அந்த வீட்டில் தங்கும்போது எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங்கை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 1 இயரில் உங்களோட கனவு வீட்டை நீங்கள் வாங்குவீங்க. சரியா? இப்போ இதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது? முதல்ல இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. போதுன்ற மனசு, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், என்னாலாம் அந்த இடத்துல போய் வீடு வாங்க முடியாது அப்படிலாம் நீங்களே எப்பயாவது நினச்சிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வளர்க்கப்பட்ட விதம் இப்படி. ஒரு லோயர் மிடில் கிளாஸாக அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தால் இந்த மாதிரி தாட்டு தான் வரும். சரி, அதுவும் எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருக்கும். நம்மளுடைய அப்பா வந்து, நம்மளோட தாத்தா வந்து கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயாக இருந்தார்னா நம்மளால் பிஸ்னஸ் தாட்டில் பெருசாக யோசிக்க முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். பிரபஞ்சத்துக்குலாம் எதுவுமே ப்ராக்டிக்கல், எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். நீங்கள் நினைங்க, ஒரு பெரிய பங்களாவை, ஒரு வில்லாவை, நான் வந்து பென் ஹவுஸை வாங்குவேன் அப்படின்னு நினைங்க, நீங்கள் வாங்குவீங்க. சரியா? பணம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. சரியா? அதை ஈர்ப்பதற்கான வழிகளை நம்ம சரியாக பண்ணுறது தான் பிரச்சனை. பிஸ்னஸ் வந்து என்றைக்குமே பிரச்சனை இல்லை. அந்த பிஸ்னஸ் மாடலை நம்ம சரியாக பண்ணுறோமா, அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோமா, சரியாக எடுத்துகிட்டு போகிறோமா, அங்கே தான் சில சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிட்டாலே ஜெயிச்சிங்க. அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சொன்னது என்னது? அஃபர்மேஷன் சொல்லுங்கள், அதிகாலையில் உட்காந்து சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறேன்? காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள், அது 100% ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்கிறேன். திரும்ப திரும்ப பணத்தை நினைக்கணும், பணத்தை பற்றி பேசணும், பணத்தையே யோசிக்கணும், பணத்தை வந்து கையில் வச்சுருக்கணும். அதை எப்பயுமே எலக்ட்ரானிக் கார்டை யூஸ் பண்ணாமல், இன்றைக்கி ஒன்று நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, எல்லா பணத்தையும் எடுங்க. ஒரு 50,000 எடுத்துங்கண்ணா. சரியா? எவ்வளோ இருக்கோ பாருங்கள், அதை பணமாக மாற்றுங்க. அதை பர்ஸில் வச்சிங்க, ஒரு வேலெட்டில் வச்சிங்க, ஒரு பேக்கில் வச்சிங்க. அந்த பணத்தை எடுத்து பாருங்கள். புக்கு படிச்சிங்கன்னா அதில் ஒரு 500 நோட்டு வைங்க, முடிஞ்சால் 2000 நோட்டு வச்சு பாருங்கள். அதை பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து பணத்தை பார்க்க பார்க்க பணம் ஒரு போதை. பணத்தை உணர்றோம். அந்த ஸ்மெல்லு புது ஏடிஎம் நிறைய பேங்க்கில் வந்து புது பணம் கொடுப்பாங்க. நேராக போய் வாங்க, அதை வச்சிங்க, அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். புது நோட்டு, புது காரு, புது வீடோட பெயிண்டோட ஸ்மெல், இதெல்லாம் அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள்.
இது என்ன ஆகும்னா, இதை யோசிக்க உங்களை நோக்கி நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள், என்னென்ன ரீசனால் உங்களுக்கு பணம் வரலன்னு யோசிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் பண்ணுறீங்க, அதை செயல்படுத்தும் போது எண்ணம் சொல் செயல் அது விளைவாக மாறுது. அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் அது மாறலை, அதை யோசிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்றது ஒரு டூல் தான். லா ஆஃப் ஆக்ஷன் தான் ரிசல்ட்டு. லா ஆஃப் ஆக்ஷனை சரியாக போடாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா? அதனால் கிறிஸ்டல் கிளியராக ஒரு கோலை வச்சுட்டு அதை நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு மெயினாக விஷுவலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். மெயினாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு கடன்காரங்க மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம், உங்களுக்கு கடன் இருக்கலாம், கமிட்மெண்ட் இருக்கலாம், பணன்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இப்போ வாழ்கிற வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், நகர்த்த முடியாத ஒரு துயரமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஊதி தள்ளிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு நான் சொல்கிற இந்த 2 டெக்னிக்ஸ் அதிகாலை எஞ்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற பணம் வரும், போதுன்ற அளவுக்கு பணம் வரும், நிறைய பணம் வரும். இதை தொடர்ந்து 21 நாள் பண்ணி பாருங்கள். பிரபஞ்சம் கொண்டு இதில் காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.